வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு சுடிதார் நெக் டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சுடிதார் நெக் டிசைன்ஸை ஒரு கேன்வாஸில் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதாவது கேன்வாஸில் நெக் டிசைன் வரைஞ்சிட்டு அதை நம்ம சுடிதார் டாப்போட அட்டாச் பண்ண போகிறோம். நெக் டிசைன்ஸ் வரையறதுக்கு முன்னாடி நமக்கு கழுத்தோட நீளம், அதாவது நெக் டிசைன் எவ்வளோ இறக்கம் வேணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கணும். அதே சமயம் எவ்வளோ நெக்லைனும் நம்ம பார்த்துக்கணும். பொதுவாக ஆவரேஜ் அடல்ட்டுக்கு நெக்லைன் 3 இன்ச் இருக்கும். ஷோல்டர் சின்னதாக இருக்கவங்க 2.5 இன்ச்சும், ஷோல்டர் நல்ல ப்ராடாக இருக்கவங்க 3.5 இன்ச்சும் வச்சு எடுத்துக்கலாம். நெக் டிசைன் வரையறதுக்கு நான் ஒரு பீஸ் ஆஃப் கேன்வாஸ் கிளாத் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நான் மார்க் பண்ணிக்க உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் காமிக்க போகிற கழுத்தோட நெக்லைன் 2.5 இன்ச், இறக்கம் 7 இன்ச். ஸோ அந்த சைஸுக்கு நான் 8 இன்ச் நீளமும் 8 இன்ச் அகலமும் இருக்கிற கேன்வாஸ் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதாவது நீங்கள் கேன்வாஸ் கிளாத்தை 2ஆக மடக்கிட்டு நீங்கள் எத்தனை இன்ச், 2.5 இன்ச்சோ 3 இன்ச்சோ என்ன நெக்லைன் மார்க் பண்ணுறீங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் இந்த பக்கம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் கிளாத் இருக்கணும். அதே மாதிரி இறக்க நீங்கள் ஒரு வேளை 7 இன்ச்சோ 8 இன்ச்சோ எத்தனை இன்ச் நீங்கள் வச்சாலும் மடக்குனதுக்கப்புறம் அதை விட எக்ஸ்ட்ரா 1 இன்ச் அங்கேயும் இருக்கணும். ஸோ இன்றைக்கி 2.5 இன்ச் நெக்லைன் 7 இன்ச் இறக்கத்துக்கு நான் 8 இன்ச் நீளமும் 8 இன்ச் அகலமும் இருக்கிற ஒரு கேன்வாஸ் கிளாத் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் மடக்கி வச்சுருக்கிற கேன்வாஸ் கிளாத்தில் 2.5 இன்ச் நெக்லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நடுவில் இருந்து 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நீளம் 7 இன்ச், மேலே இருந்து கீழே வரைக்கும் நீளம் 7 இன்ச். ஸோ 7 இன்ச்சை மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற அளவை மேலே இருந்து, அதாவது நெக்லைன்லேருந்து நேராக கீழே ஒரு கோடு போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ இது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதை வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே எனக்கு பிடிச்ச டிசைன், உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். என்னுடைய டிசைன் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கேன், அதனால் பாக்ஸை விட்டு வெளியே வருது. பொதுவாக நார்மல் டிசைன்ஸுக்கு உங்களுக்கு பாக்ஸ்குள்ளேயே வரும். கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறது அந்த ஷேப்புக்காக கொஞ்சம் பாக்ஸை விட்டு நான் வெளியே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம டிசைனுக்கு அப்புறம் 1 இன்ச் கீழேயும் சுற்றி, அதாவது இந்த டிசைனை சுற்றி 1 இன்ச் மார்க் பண்ணி நம்ம கேன்வாஸ் கிளாத் வெட்டிக்க போகிறோம். முதல்ல நம்ம வரைஞ்சி வச்சுருக்க ஷேப்பில் நம்ம அந்த கேன்வாஸ் கிளாத் கட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எப்படி கர்வ் வர இடத்துல அழகாக சிசரை திருப்பி நீங்கள் அதே மாதிரி கர்வாக வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிங்க, திருப்பி விடாமல் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிங்கன்னா பாயிண்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசைன் பாயிண்டடாக வந்துடும். அதனால் வெட்டும்போது நீங்கள் என்ன ஷேப் வரைஞ்சிருக்கீங்களோ அது மேலேயே நீங்கள் கையையும் சிசரையும் அப்படி திருப்பிட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த ஷேப் மேலே வெட்டி வரைஞ்சிட்டேன். இதுதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி நம்ம போடுற ஷேப்பு. ஸோ இதை சுற்றி உங்களுக்கு ஒரு இன்ச் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வச்சு சுடிதாரில் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ நான் அந்த எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் நான் வரைஞ்சி வச்சுருந்த அந்த இதையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் அந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கேன்வாஸ் கிளாத் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு துணியில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எப்பயுமே கேன்வாஸ் கிளாத் 2 பக்கமும் வேறு வேறு மெட்டீரியலில் இருக்கும். ஒரு பக்கம் கொஞ்சம் ஸ்டிஃபாக ஒரு க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் நார்மலாக இருக்கும். அந்த க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி இருக்க பக்கத்தை நம்ம ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த க்ளூ அந்த சூட்டுக்கு அப்படியே இறங்கிடும். அதனால் உங்களுக்கு அது ஸ்டிஃபாக நம்ம கேன்வாஸ் அது மேலே நின்றுக்கும். இப்போ கேன்வாஸை சுற்றி 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி துணி விட்டுட்டு மிச்சத்தை நம்ம கட் பண்ணிடலாம். மேலே ஷோல்டர் பகுதியில் அந்த 1 சென்டிமீட்டர் அளவு நீங்கள் விடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அளவெடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற சுடிதார் டாப்பை நம்ம மேலே இருக்க ஷோல்டர் ஃபுல்லாக அளந்துக்கிறோம். அதில் பாதி அளவு, அதாவது நமக்கு இப்போ ஒரு வேளை 14 இன்ச் இருந்ததுன்னா 7 இன்ச்சு அந்த எந்த இடம் வருதோ நடுவில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு கோடு போட்டுக்கிறோம்.
இப்போ சுடிதார் எப்படி அளவெடுத்து வெட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கூட எப்படி மெஷர் பண்ணி வெட்டி எடுத்துக்கணும்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸ் பீஸை எடுத்துக்கிறோம். அதை 2ஆக மடக்கிட்டு நடுவில் இருக்கிற பாயிண்ட் 2ஆக மடக்கினதுக்கப்புறம் நடுவில் வர சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சுடிதார் டாப்போட நடு பாயிண்ட்டும், அதாவது அளந்து வச்சு முன்னவே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற நடு பாயிண்ட்டும், அதே மாதிரி கேன்வாஸோட நடு பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன், அதோட நடு பாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிக்கிறோம். நீங்கள் அதை பின் பண்ணுறதுனால நம்ம மெஷினில் இது தைக்கும் போது துணி நகராமல் இருக்கும். கேன்வாஸ் கிளாத் அப்படியே சுடிதார் டாப்போடு நின்றுக்கும். அதனால் உங்களுக்கு துணி நகரவே நகராது. ஸோ நீங்கள் எப்பயுமே இது நம்ம பின் பண்ணி வச்சுக்கிறது பரவாயில்ல. இப்போ நம்ம ரெண்டையும் பின் பண்ணி வச்சுருக்கிறதுனால, அதாவது கேன்வாஸ் கிளாத் அதே மாதிரி சுடிதார் டாப் ரெண்டுடைய நடு பாயிண்ட்டையும் ஒன்றா பின் பண்ணி வச்சுருக்கிற இடத்த ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் சும்மா ஒரு 2-3 இன்ச் ஒரு வரைக்கும் நம்ம தையல் போட்டால் போதும். இது எதுக்காக தையல் போடுறது அப்படின்னா, உங்களுக்கு கேன்வாஸ் கிளாத்தும் சுடிதாரும் ரெண்டும் ஒன்றா வச்சு நம்ம தைச்சிக்கிறோம். அதனால் நீங்கள் ஒரு நெக் டிசைனுக்கு வளைவெல்லாம் வளையும் போது உங்களுக்கு 2 பீஸும் தனித்தனியாக பிரிஞ்சிடாது. அதனால் ரெண்டும் ஒன்றா ஒரே மாதிரி நிற்கணுங்கிறதுக்காக தான் இந்த நடுவில் போடுற தையல் நம்ம போடுறோம். அதுக்கப்புறமா இந்த தையலை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால் நீங்கள் ஒரு 3-4 இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டால் போதும். நான் யூஸ் பண்ணுற கேன்வாஸும் அதுக்கு அடியில் நான் வச்சு அயன் பண்ணியிருக்கிற கிளாத்தும் ரெண்டுமே ஒரே கலராக இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக அந்த கேன்வாஸ் நம்ம ஷேப் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த கேன்வாஸோட நுனியில் உங்களுக்கு அந்த ஷேப்பை வயலட் கலர் மார்க்கரில் வரைஞ்சிருக்கேன். இப்போ அந்த மார்க்கரில் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக நம்ம கேன்வாஸ் மேலே அந்த ஷேப்புக்கு நீங்கள் அழகாக அந்த ஷேப் மேலே ஒரு தையல் போடணும். உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் டாட்டட் லைன்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதாவது நீங்கள் வச்சுருக்கிற கேன்வாஸ் ஷேப்போட அவுட்லைனுக்கு உள்ள, அதாவது கேன்வாஸ்க்கு உள்ள உங்களுக்கு டாட்டட் லைன்ஸ் ஒரு பக்கமாக நான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த ஷேப்புக்கே அப்படியே அழகாக நீங்கள் தையல் போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு துணி தனியாக வந்துடக்கூடாது, ஏதாவது மாறிடக்கூடாது அலைன்மெண்ட் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நம்ம முன்ன இந்த நடுவில் ஒரு தையல் ஒரு 3-4 இன்ச்சுக்கு போடுங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது அதுக்காக தான் போட சொன்னது. இப்படி நம்ம தைக்கும்போது கொஞ்சம் நகரும், துணியெல்லாம் உங்களுக்கு அதே இதில் இருக்காது. அதனால் அது நகராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த நடுவில் போடுற தையல். இப்போ நம்ம கேன்வாஸோட அவுட்லைனை ஒரு சிசரில் நீங்கள் நல்ல ஷேப் அழகாக திருப்பி விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எங்கெங்கே வளைவு வருதோ அந்த ஷேப் இருக்கிற இடத்துல நீங்கள் நூலில் படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டால் மட்டுமே தான் உங்களால் ஷேப்பை திருப்பும் போது அந்த ஷேப் அழகாக வரும். இல்லாட்டி ஷார்ப்பாக பாயிண்டடாக இருக்கும். அதனால் எங்கெங்கே வளைவு வருதோ நீங்கள் அந்த இடத்துல சிசரில் கட் பண்ணி விடுங்க. சும்மா கொஞ்சமாக அந்த தையல் மேலே படாமல் கட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இந்த கேன்வாஸ் கிளாத்தை அப்படியே நம்ம உள்ளே திருப்பி விடுறோம். அப்படியே உங்களுக்கு வளைவெல்லாம் வர இடத்துல அப்படியே உங்களுக்கு உள்ளே மடக்கி நீங்கள் ஃபுல்லாக திருப்பி விடுங்க.
இப்போ நமக்கு நெக்கோட டிசைன் வந்துருச்சு. நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம். அது வந்து உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் படிமானமாக அமுங்கி நிற்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம். அந்த ஷேப்பு மேலேயே வெளிப்பாகமாகவே நம்ம ஒரு தையல் போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு நெக் டிசைன் சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.